இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஜிமெயிலில் உள்ள சிசினா என்ன, பிசிசினா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த சிசிக்கு அர்த்தம் என்னென்னா கார்பன் காப்பி. இதோட வேலை என்னென்னா, அதாவது நம்ம யார் யாருக்கெல்லாம் மெயில் அனுப்பினாலுமே எல்லாத்துக்குமே இந்த மெயில் போயிருக்குங்கிறத கரெக்டாக காட்டும். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், இப்போ காலேஜில் வந்து ஹெச்ஓடி வந்து ஒரு 10 மாணவர்களோ 15 மாணவர்களுக்கும் மெயில் ஐடியை வந்து டூவில் போட்டாங்க, காப்பி பண்ணி ஒவ்வொன்றா டூவில் போட்டாங்க. இப்போது இந்த இத்தனை பேர்த்துக்கு நான் மெயில் அனுப்புகிறேங்கிறது யாருக்கு தெரியும்னா பிரின்ஸிபலுக்கு தெரியணும். அந்த பிரின்ஸிபலோட மெயில் ஐடியை சிசியில் போட்டாங்க. சரிங்களா? இப்போ போட்டுட்டு இந்த மாணவர்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அந்த மெயிலை வந்து கீழே டைப் பண்ணுவாங்க, டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க. சரிங்களா? இப்போது இந்த ஒரே மெயிலு அந்த 15 மாணவர்களுக்கும் போயிருக்கும். டூவில் போட்ட அந்த 15 மாணவர்களுக்கும் இந்த சிசியில் போட்டிருக்காங்களா அந்த பிரின்ஸிபல், அவங்களுக்கும் இந்த மெயில் போயிருக்கும். அதாவது இப்போ அதில் உள்ள 15 மாணவர்களும் பார்த்துக்கலாம், நம்ம கூட யார் யாரெல்லாம் இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம கூட அந்த 15 பேர்த்துக்கும் இந்த மெயில் வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த மாணவர்களும் தெரிஞ்சுக்கலாம். அது போக நம்ம ஹெச்ஓடி இந்த மெயிலை வேறு யாருக்கு அனுப்பியிருக்காங்க, நம்ம பிரின்ஸிபல் சாருக்கும் அனுப்பியிருக்காங்க. அப்போது அதையும் அவங்க தெரிஞ்சுக்கலாம். இதே தான் பிரின்ஸிபல் சாரும் இந்த 15 மாணவர்களுக்கு இந்த ஹெச்ஓடி வந்து இந்த மெயில் அனுப்பியிருக்காங்க தெரிஞ்சிருக்கும். அது எந்தெந்த மாணவர்களும் தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? இதுதான் சிசியோட வேலை. இந்த ஒரு மெயிலை வந்து யார் யாருக்கு அனுப்புனாலும் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டாலும் அந்த மெயிலில் உள்ள அத்தனை பேரையும் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதே பிசிசிக்கு அர்த்தம் என்னென்னா பிளைண்ட் கார்பன் காப்பி. இதில் வந்து அந்த டூவில் வந்து மாணவர்கள் பேரை போட்டுருவாங்க. அது பிசிசியில் போடும்போது இப்போ குறிப்பிட்ட பேர் தெரியாமல் இண்டிவிஜுவலாக தனியாக போடணுங்காண்டி இப்போ டூவில் ஒருத்தருக்கும் அந்த பிசிசியில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக போட்டுருவாங்க. இது எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் நடக்கு, அப்போது டூவில் ஒரு பர்சனை போட்டு பிசிசியில் ஒரு 10-15% நபர்களை போட்டாங்க, பேர் மெயில் ஐடி போட்டாங்க, போட்டு எல்லாத்துக்கும் மெயில் அனுப்பியிருக்காங்க. அனுப்பின உடனே எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க, இந்த மெயில் நமக்கு மட்டும்தான் வந்திருக்கு, வேறு யாருக்கும் அனுப்பலை போலுக்க அப்படின்ட்டு அவங்க நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் அவங்க அனுப்புனது வந்து ஒரு 20 பேருக்கு மொத்தமாக அனுப்பியிருக்காங்க. சரிங்களா? அந்த டூவில் ஒரு பர்சனோட சேர்த்து. இப்போது இந்த 20 பேர்த்துக்கு அனுப்புனது வந்து யார் யாருக்கு அனுப்புனாங்கிறது அனுப்புனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மெயில் ரிசீவ் ஆகிருக்கலாம், யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்க நினச்சிக்கிடுவாங்க இது நமக்கு மட்டும் தான் வந்திருப்போம். ஆனால் அவங்க கூட பக்கத்துலேயே இருப்பான், அவனுக்கும் அந்த மெயில் வந்திருக்கும், ஆனால் அது உங்களுக்கு தெரியாது, அவன் சொன்னால் மட்டும்தான் தெரியும். சரிங்களா? இதுதான் பிளைண்ட் கார்பன் காப்பி. சரிங்களா? இதுதான் சிசிக்கும் பிசிசிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேலும் தகவலுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.